இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையாக ரொம்ப ஈஸியான காஞ்சிபுரம் இட்லி அதை தான் செய்ய போகிறோம். அந்த காஞ்சிபுரம் இட்லி செய்கிறதுக்கு பச்சரிசி 2 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் ஏற்கனவே நான் பாத்திரத்தில் போட்டிருக்கேன். 2 டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து. இதை ஒரு 4 மணி நேரம் இல்லைன்னா 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். அரிசியும் பருப்பையும் இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டோம். இதை ஊறின பிறகு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு இந்த பதத்தில் நம்ம அரைச்சிருக்கும் போதே இந்த இதுக்கு அரிசிக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்து, கல்லுப்பு சேர்க்குறோன்றதுனால, ஏன்னா கல்லுப்பு தான் நல்லது, கல்லுப்பு சேர்க்கறதுனால இந்த ஸ்டேஜ்லேயே மாவோடய சேர்த்து அரைச்சி கலந்துடலாம். அரைச்சி முடித்தோடனே மொத்தமாக கல்லுப்பு போடுறத விட அரைக்கும் போதே கடைசியாக அரிசியோடு சேர்த்து தகுந்த உப்பையும் நீங்கள் சேர்த்து அரைச்சிடலாம். மாவு நம்ம இப்போ அரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு இப்படி நைஸாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போதே நம்ம உப்பும் சேர்த்தாச்சு, இதுக்கு தேவையான உப்பு. இப்போ மாவை நல்லா கரைச்சி மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சிடலாம். இது ஃபர்மெண்ட் ஆக ஒரு 6 to 8 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதில் எப்படி காஞ்சிபுரம் இட்லி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். காஞ்சிபுரம் இட்லிக்கு தேவையான மாவை அரைச்சி நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 6 to 8 ஹவர்ஸ்க்கு இதை அப்படியே வச்சிடலாம். 8 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னே மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு நம்ம தேவையான பொருட்களை அதை வதக்கி நெய்யில் வதக்கி நம்ம இதோட சேர்த்து இப்போ இட்லி நம்ம ஊற்றிடலாம். இட்லிக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துருக்கோம். இப்போ நெய் சேர்த்துட்டு நெய் சூடானவுடனே நம்ம கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம மாவு மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கோம், அதில் எதுவும் சேர்க்கல. கடுகு கொஞ்சோண்டு சேர்த்துடலாம். கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சுக்குப்பொடி சேர்க்கணும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே கொஞ்சோண்டு சுக்குத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள், மிளகு இது மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. பொடிச்சு வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகமும் அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போதும். இஞ்சி கொஞ்சோண்டு இந்த அளவுக்கு இஞ்சி போடுங்க. கருவேப்பிலை தாளிச்சு எடுத்து மாவில் போட்டுடலாம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மாவு தயார் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவில் இந்த இதை கலவையை போட்டு தாளிச்சத்தை தாளிப்பை கொட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். காஞ்சிபுரம் இட்லிக்கு நம்ம அந்த தாளிப்பை சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டம்ளரில் ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு சின்ன சின்ன கிண்ணத்தில் ஊற்றி வைக்கலாம், அல்லது இட்லி பிளேட்லேயும் கூட நீங்கள் ஊற்றி வைக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். டம்ளரில் நல்லா நெய் தடவிட்டு மாவு இந்த அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க, அரை அளவுக்கு. ஏன்னா மாவு நல்லா பொங்கி வரும், நான் வெந்த உடனே காட்டுறேன். இந்த அளவுக்கு மட்டும் டம்ளரை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நெய் தடவிட்டு இந்த பாதி அளவுக்கு மட்டும் நீங்கள் ஊற்றி வைங்க. இது முன்னாடியே நான் குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இந்த குக்கரில் இப்போ நம்ம திறந்து இதை வச்சிடலாம். வச்சு எடுத்துகிட்டு இதை ஆன உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். குக்கரில் நம்ம இப்போ இட்லி குக்கரில் ஸ்டீம் பண்ணுறதுக்கு வச்சாச்சு. இது ஒரு 10 to 15 minutes இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது வெந்த உடனே நம்ம பார்க்கலாம். ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம் வெந்துடுச்சான்ட்டு. இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. நான் சொன்னேன்ல, நம்ம அளவு தான் ஊற்றி வச்சோம். எவ்வளோ தூரத்துக்கு உப்பி நல்லா வெடித்து வந்திருக்கு. இது நல்லா வெந்துருச்சு. இது வெந்துடுச்சு. இப்போ இது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இதில் நீங்கள் இந்த ஷார்ப்பாக இருக்க ஏதாவது ஒரு கத்தி இல்லை அது ஸ்டிக் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆறினோடனே உடனே எடுக்க வராது, ஒரு 2 minutes கழித்து நம்ம எடுக்கலாம். எடுத்துகிட்டு பார்க்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக ஒரு கத்தி வச்சு இப்படி ஓரமாக நீங்கள் கலரி விட்டிங்கன்னா, ஓரமாக அப்படி பண்ணி விட்டிங்கன்னா எடுக்கும்போது ஈஸி ரெடி ஆகிடுச்சு. இதை கத்தியில் நீக்கி விட்டோம் இல்லையா, நீக்கி விட்டுட்டு இப்படி தட்டினோம்னாலே வந்துடும், வச்சோம்னாலே அழகாக வந்துடும். இவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா நம்ம காஞ்சிபுரம் இட்லி. சூப்பராக வந்துடுச்சு பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இது அழகாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப இஷ்டமாக ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் கார சட்னி, தக்காளி சட்னி இதெல்லாம் ரொம்பவே இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இட்லி இப்போ நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம்.
இந்த மாவில் நீங்கள் அப்படியே இட்லி ஊற்றினாலும் ரொம்ப நல்லாவே வரும்.